ஒரு சொட்டு கூட தர்பூசணியை வேஸ்ட் பண்ண கூடாதுனே. அட தர்பூசணிக்கு பிறந்த தரங்கட்ட பைத்தியமே. நீ என்ன வேணா சொல்லிக்க, எனக்கு தர்பூசணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பெருசானதுக்கு அப்புறம் தர்பூசணியிலே வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேனே. தர்பூசணியில வீடா? என்ன ஜாசு சொல்ற? ஆமாண்ணே, நான் கட்டுற வீட்ல படிக்கட்டே தர்பூசணி மாதிரி தான் இருக்கணும். அதுல நான் ஜாலியா ஸ்விங் போகணும். ஐயே, இருடா, இது மட்டும் கிடையாது. நான் படிக்கிற பெட் கூட தர்பூசணி மாதிரி தான் இருக்கணும். ஓஹோ, அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு பாத்ரூம், எங்க வீட்டு டாய்லெட். அட தர்பூசணிக்கு பிறந்த தரங்கட்ட பைத்தியமே, என்னடா இது? இப்படி எல்லாமா யோசிச்சு வச்சிருக்க? ஆமாண்ணே, நான் பெருசானதுக்கு அப்புறம் வீடு கட்டினா இப்படிதான் வீடு கட்டுவேன். நல்லா இருக்குல்ல? இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நான் முன்னாடியே சொல்லல, உன்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு மென்டல் ஹாஸ்பிடல்ல கூட ஆள் இல்லையா? அண்ணே, இதுக்கே இப்படி அசந்துட்டியே, இன்னொன்னு கேளு, ரொம்ப அசந்து போயிடுவ. அது வந்து ஏய், வந்து போயின்னு தர்பூசணி மாதிரி ஏதாவது கன்றாவியான கதை சொல்லிட்டு இருந்தனா தர்பூசணி ரெண்டா பழக்க மாட்டேன், உன்னையவே ரெண்டா பழந்துருவேன். மூடி வாய. என்ன? ஏய், இரு இரு, ஏதோ சத்தம் கேக்குது. நான் பாக்குறேன். ஹை அண்ணா, கீழ எல்லாரும் ஹோலி விளையாடுறாங்கண்ணே, வாணே போலாம். ஹோலியா? வா வா, ஜாசு சீக்கிரம் வா போலாம். எம்மா, தமிழ் வா கண்ணு. எங்க உன் பொண்டாட்டிய காணோம்? தோ வரேம்மா. என்னம்மா, காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, உனக்கும் காஃபி சேர்த்து போட்டு தான் வச்சிருக்கேன். நீ வர டைம் தானே, அதான் போட்டு வச்சிட்டேன். எடுத்து குடிப்பா. ஆ சரிம்மா. தனு, பாத்தியா, உனக்கு இன்னைக்கு காஃபி போடுற வேலை இல்ல. நம்ம வரோன்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த டைம்க்கு அம்மா காஃபி போட்டு வச்சுட்டாங்க. யாரு உங்க அம்மா தானே? எனக்கு போட்டாங்களான்னு கேளுங்க. ஏய் லூசா நீ, எனக்கு போட்டா உனக்கு போடாம இருப்பாங்களா? இப்ப பாரு தப்பாவே புரிஞ்சுக்கிற அம்மாவை. அம்மா. தன்மை, அங்க என்னம்மா என் பையன் காதுல ஓதிக்கிட்டு இருக்க? உனக்கு காஃபி போட்டனா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கியா? நீ அப்பப்ப காஃபி குடிக்கிற, அப்பப்ப டீ குடிக்கிற. நீ என்ன குடிப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன பிடிக்குமா, நீயே போய் போட்டுக்கோ. தனு, இப்ப தெரியுதா உங்க அம்மா எப்படி என்னன்னு? போங்க, உங்க அம்மா போட்ட காஃபிய நீங்களே போய் குடிங்க. தனு. தனு. தமிழ் மா, உட்காருப்பா. நீ எங்க போற? அவளுக்கு வேணுங்கிறத அவ போட்டு குடிச்சுக்குவா. இல்லம்மா, அது வந்து காலையிலே 2 பேரும் வேலைக்கு கிளம்பிடுறீங்க. போறப்பையும் 2 பேரும் ஒன்னாதான் போறீங்க, சாயங்காலம் வர்றப்பையும் 2 பேரும் ஒன்னாதான் வரீங்க. அப்பெல்லாம் பேசிக்காந்ததையா இப்ப காஃபி போடும்போது போய் பேச போறீங்க? உட்காருப்பா. உட்காந்துக்குப்பா. அப்படியே அம்மா பக்கத்துலயே உட்காந்துக்கோ. எனக்கெல்லாம் தெரியாது, காலையிலே சொல்லிருக்காரு எல்லா வேலையும் ஈக்குவலா ஷேர் பண்ணி தான் செய்யணும்னு. எவ்வளவு டயர்டா இருக்கேன் நானு. என்ன பத்தி இந்த வீட்ல யாராவது யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இவங்களுக்கு நான் வெளியே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசையும் கொட்டணும், அதே சமயத்துல வீட்டையும் பாத்துக்கணும். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மிஷின் நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, இதை இப்படியே விட்டோம்னா நம்மள மொத்தமா வேலைக்காரியாவே ஆக்கிடுவாங்க. தன்மை, இப்ப என்னத்துக்கு இந்த நைட்டி போட்ட தாய்க்கிழவி என்ன கூப்பிட்டு இருக்கு? என்னத்த? ஹேமா, நான் தான் தமிழுக்கு அங்க ஆல்ரெடி காஃபி போட்டு வச்சிருக்கேனே, அதை எடுத்துட்டு வந்து குடுக்கணும்னு கூட உனக்கு அறிவில்லையா? அறிவில்லையாவா? ஏன், அவனுக்கும் 2 கால் 2 கை தானே இருக்கு. வந்து காஃபி எடுத்து குடிக்க வேண்டியதானே? அதுக்கு கூட வக்கீல் இல்லாம இருக்காரு. அதெல்லாம் கேட்கறதுக்கு வக்கீல்ல என்கிட்ட அறிவில்லையான்னு வந்து கேக்குறாங்க அந்த தாய் கிழவி. எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா நீ காஃபியோ டீயோ போட்டு குடி. ஏதாவது சொல்றாரா பாரு. இல்லம்மா, அவளும் என் கூட வேலைக்கு தானே வரா, பாவம் நானே போய் எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிறேன்னு சொல்றாரா பாரு. அவருக்கு இருக்கு இன்னைக்கு. அம்மா, தனு பாவமா, கஷ்டப்பட்டு அவளும் வேலைக்கு தானே போறா, இப்பதானே என் கூட தானே வரா. விடுங்க, காஃபி தானே, நான் எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிறேன். ஐயோ, ரொம்ப தான் உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்றப்பா. ஏண்டா, இந்த கிச்சன் என்ன 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா? இங்க இருந்து 10 அடி எடுத்து வச்சா வந்துரும்ல.
அந்த 10 அடி எடுத்துட்டு வந்து உனக்கு காஃபி கொடுக்க மேடம்க்கு முடியலையாக்கும். ஓஹோ, இப்பதானே புரியுது. ஒன்னா வேலைக்கு போறீங்க, ஒன்னா வேலையில இருந்து வரீங்க, போறப்ப வரப்பெல்லாம் என்னைய பத்தி தானே வஞ்சி கொட்டிட்டு வருவா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் அதுக்கேத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. சபா மா, அவ உங்களை பத்தி இது வரைக்கும் குறையே சொன்னதில்லம்மா. எப்போதுமே உங்களை பத்தி நல்லதா தான் சொல்லுவா. நீங்க தான் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தோ என் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டால. இவ்வளவு நாளா நான் நில்லு நான் நிப்பா, உட்காரு நான் உட்காருவா. ஆனா இப்ப பொண்டாட்டிய பத்தி புகழ்ந்து பேசுறான். போப்பா போ, உன் பொண்டாட்டிக்கு கால் வலிக்கும்னு சொல்லுவா, கால் அமுத்தி விடு. கை வலிக்கும்னு சொல்லுவா, கை அமைக்க விடு. நீ தானப்பா உன் பொண்டாட்டிய பாத்துக்கணும். போ. ஐயோ அம்மா, எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லம்மா. இங்க பாருங்கம்மா, எனக்கு தனுவை விட நீங்க தான் முக்கியம். நீங்களாம் ஏதாவது ஐயோ வந்துட்டாளா? அம்மாவும் பிள்ளையும் ஒரு 10 நிமிஷம் தனியா பேசிடக்கூடாது. உடனே மோப்பு பிடிச்சிட்டு வந்துருவா. அத்தை, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு கிச்சன்ல எனக்கு தானே காஃபி போட்டுட்டு இருந்தேன். நீங்க தானே உங்க பிள்ளைக்கு காஃபி எடுத்துட்டு வா நீங்க இருந்து கத்துனீங்க. பாத்தியாடா பாத்தியா, உன் பொண்டாட்டி எப்படி நடிக்கிறா பாத்தியா? நான் உன் முன்னாடி தானடா சாதாரணமா சொன்னேன், உடனே கத்துறேன்னு சொல்றாடா. நீ தான்டா அவளை ரொம்ப நல்லவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ சுயரூபம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. காஃபி வேணுமா வேணாமா? இன்னும் என்கிட்ட பேசினா என்னென்ன வழியெல்லாம் வரும்னு அடுத்து வா உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இரு. அம்மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. தனு, நீ காஃபி குடுத்துட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. குடு தனு. தனு, சாரி. போ, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா, தம்பி என்ன பண்ணா இன்னைக்கு? ரொம்ப சேட்டை பண்ணானா இல்ல அழுவாம இருந்துட்டானா? அவன் யாருடா? நீ பெத்த சிங்கு குட்டியாச்சே. ஒரு சவுண்ட் ஒரு பொட்டு இல்ல, அவன் பாட்டுக்கு சமத்தா இருந்துக்கிட்டான். அவங்க அம்மா மாதிரி இருந்திருந்தா ரொம்ப அடம் பிடிச்சு அது இதுன்னு அழுதுகிட்டு இருந்திருப்பான். அவன் ஒன்ன மாதிரியாச்சே. இதுக்குமா? ஓ அப்படியா? சரி சரிம்மா, சரி நான் போய் தம்பியை பாக்குறேன். சரிப்பா, போய் பாரு போ. மருமவன் நல்லவளா இருந்தாலும் சரி கெட்டவளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம மாமியார் கெட்ட என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. தனு, என்ன சொல்லுங்க? என்ன தனு ஃபீல் பண்றியா? பின்ன என்ன, உங்க அம்மா அந்த திட்ட திட்டுறாங்க, நீங்க கொஞ்சம் கூட ஏங்க எதுக்கு சிரிப்பு காட்டுறீங்க? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? அடியே, இதெல்லாம் நம்ம பிளான் போட்டுட்டு வந்தது தானடி. அப்புறம் என்ன நம்ம ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இல்ல, சும்மா ஃபீல் பண்ணி பார்க்கலாமேன்னு ஃபீல் பண்ண, அதுக்குள்ள சிரிப்பு காமிச்சிட்டீங்க. உனக்கு ஃபீல் பண்ற மாதிரிலாம் நடிக்க வரலடி, விட்டுரு. ஆனா ஒண்ணு தனு, நீ மட்டும் அந்த நடிப்புக்கெல்லாம் ஒத்துக்காம இல்ல நானும் அவங்களுக்கு ஈக்குவலா சண்டை போடுவேன்னு மட்டும் சண்டை போட்டுட்டு நின்னுட்டு இருந்தேன்னா என் நிலைமை என்னடி ஆகுறது? அம்மா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம்னு ஆளுக்கு ஒரு பக்கமா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்போம். நீங்க நடுவுல நின்னுட்டு அல்லாடிட்டு இருந்திருப்பீங்க. அதான் நடந்திருக்கும். ஆமா தனு, என் கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க இப்படி தாண்டா நடக்கும்னு. ஆனா முத வாட்டி நேர்ல பாக்குறேன் தனு. ஐயோ முடியலப்பா சாமி, எங்கேயாவது பிச்சுக்கிட்டு ஓடிடலாமான்னு இருந்தது அந்த இடத்துல. ஏதோ நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறதுனால என்னால ஈஸியா எல்லாத்தையும் சமாளிக்க முடியுது. இப்ப தெரியுதா என்னோட அருமை? தெரியுதுங்க மேடம், ரொம்ப நல்லாவே தெரியுது. எங்க அம்மாக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ தனு. உன்னை நான் புரிஞ்சுப்பேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கல. தேங்க்ஸ் தனு, நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதேதாங்க, நீங்க சொன்ன ஒரே வார்த்தை தான். அதுக்காக தான் உங்க அம்மா என்ன பேசினாலும் நான் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். தேங்க்ஸ் தனு. ஹலோ ஹலோ, என்ன தேங்க்ஸ்? உங்க தேங்க்ஸை கொண்டு போய் குப்பையில போடுங்க. அதுக்கு பதிலா நான் ஒன்னு கேட்டிருந்தேனே, வாங்கிட்டீங்களா? நான் சொன்ன ஷேடா? ஆமா, இந்தா பாரு. ஹை, நான் கேட்ட அதே ஷேட் லிப்ஸ்டிக். ஆபீஸ்ல அந்த சைனாக்காரி சப்ப மூஞ்சி என்னை எப்படி எல்லாம் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா. அந்த ஷேட வாங்கிட்டானு இப்ப நானும் வாங்கிட்டேன்ல. நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு போட்டுட்டு போய் அவளை நான் வெறுப்பேத்த போறேன். தனு, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், நான் பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து நிறைய வேலை பார்க்கணும். ஷேரிங் பண்ணணும்னு சொல்லிருக்கேன்ல. தோ வந்துடுறேன் தனு. 10 மினிட்ஸ் தான் வந்துருவேன். சரி. ஹலோ மச்சான், என்னது உனக்கு உன் பொண்டாட்டிக்கு உங்க அம்மாக்கெல்லாம் சண்டையா? மச்சான், அந்த பிரச்சனையே எனக்கு இல்லடா. சும்மா கொஞ்சம் செலவு பண்ணா மட்டும் போதும், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருது மச்சான். என்னது கொஞ்சம் செலவு பண்ணா மட்டும் போதுமா? மச்சான், அந்த டிப்ஸ் என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுடா. அது தெரியாம தான்டா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சான், தவிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. டேய், உன் வைஃப் எதை கொடுத்தா சந்திரமுகியா மாறுவாங்கன்றத யோசி.
சந்திரமுகியாவா? ஆமாண்டா, சந்திரமுகி படம் பார்த்ததில்ல? ஒட்டியானோ காசு மேல அப்படின்னு எதை கொடுத்தா மூஞ்சி எல்லாம் பிரைட் ஆகும்னு யோசிடா யோசி. அவளுக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். விதவிதமா சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஈஸியா சமாதானம் ஆயிருவா. அவ்வளவுதான் மச்சான் பாயிண்ட். எங்க அம்மா கிட்ட மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா நடந்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ நான் இன்னைக்கு சாயந்தரம் வாங்கி தரேன்னு மட்டும் சொல்லி பாரு, ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வருவாங்க. அப்படியா மச்சான், உண்மையதான் சொல்றியா? நீ இப்ப வீடியோ கால் பண்ணினா லைவ் ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்பதான் மச்சான் சமாளிச்சேன், அதுக்கு தான் சொன்னேன். அட பாவி, தினமும் இப்படிதான் சமாளிச்சிட்டு இருக்கியாடா? வேற வழி என்ன பண்றது மச்சான், ஆம்பளையா பிறந்துட்டோமே, சமாளிச்சு தானே ஆகணும். இவங்க அம்மாலாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசி எங்க அம்மாவை சமாளிச்சுக்கோன்னு சொன்னா நான் பாட்டுக்கு சமாளிச்சுட்டு போயிருப்பேன். ஆனா இவரு எங்க அம்மாவை மட்டும் இப்படியாவது சமாளி, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்னு வார்த்தையை விட்டாருல, விடுவேனா நானு? இந்த தாய் கிழவி பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு இத வேற நான் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு கிடக்கணுமா? இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதே சமயம் நான் நினைச்சதும் எனக்கு கிடைச்சிருச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.